அன்பு பக்தர்களே, தவ காலத்துடைய இரண்டாவது நாளாகிய இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அந்த துன்பங்களின் வழியாக அல்லது பாடுகளின் வழியாக அதற்கடுத்ததாக நமக்காக காத்திருக்கின்ற மகிமையை பற்றியும் எடுத்துரைக்கின்றார். முதலிலே துன்பம் என்று பார்க்கின்ற பொழுது துன்பங்களை இரண்டு வகைகளாக நாம் பிரிக்கலாம். அதாவது முதல் வகை துன்பம் எது என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு குடும்பம் இருக்கின்றது. அந்த குடும்பத்தில் இருக்கின்ற தந்தையோ சரியாக வேலைக்கு செல்லுவது கிடையாது, உழைப்பது கிடையாது, சம்பாதிப்பதும் கிடையாது. அப்படியே சம்பாதித்தாலும் அந்த பணத்தை தன்னுடைய செலவிற்காக மட்டுமே பயன்படுத்துவது. அதையும் தாண்டி குடும்பத்தில் இருக்கின்ற தாயானவரும் அப்படி பொறுப்பில்லாமல் இருக்கின்ற பொழுது அவருடைய குடும்பம், வாழ்வு, வசதிகள் இவை அனைத்தும் எப்படி இருக்கும் என்று நம்மால் கணிக்க முடியும். எனவே இப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது அவரவர் தமக்காக உருவாக்கி கொள்வது. இன்னும் குறிப்பாக இதனை சொல்ல வேண்டுமென்றால், மாணவ பருவத்திலே மாணவர்களுக்கு படிப்பதற்கான அதிகமான வாய்ப்புகளை அரசும் பெற்றோர்களும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள். இருந்தாலும் மாணவர்கள் என்ன செய்வது கிடையாது. அதனை பொறுப்பை உணர்ந்து அவர்கள் கற்க வேண்டிய நேரத்திலே கல்விகளையும் பண்புகளையும் பண்பாடுகளையும் சரிவர கற்றுக்கொள்ளாததால் அவர்கள் தங்களுக்கு ஒரு சில துன்பங்களை வருவித்துக் கொள்கிறார்கள். எதிர்கால வாழ்வை அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட துன்பத்திற்கு நாம் எந்த வகையிலும் அடுத்தவர் பொறுப்பாளராக ஆக முடியாது. எனவே அவரவர் துன்பத்திற்கு அவர்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றார்கள். அதற்குரிய வாழ்வினுடைய துன்பங்களை அவர்களே அனுபவித்துக் கொள்ளுகின்றார்கள். ஆனால் இரண்டாவது வகை துன்பம் எது என்று பார்க்கின்ற பொழுது, சமுதாயத்திற்காகவும் பிற மனிதருடைய வளர்ச்சிக்காகவும் நாம் பாடுபட முயற்சிக்கின்ற பொழுது அதனை தடுப்பதற்கு முயற்சிப்பது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலே பார்க்கின்றோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே அவர் தன்னுடைய சீடர்களுக்கு முன்னுரைக்கின்றார். அவரோடு பயணம் செய்த 12 சீடர்களும் தொடக்கத்திலே புதுமைகளை மட்டுமே அவர்கள் கண்டு அனுபவித்து மகிழ்ச்சி உறுகின்றார்கள். அதாவது நமக்கு எப்போ ஒரு மகிழ்ச்சி இருக்கும் என்றால், நம்முடைய தலைவன் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கின்றான், நாம் அவரோடு சூழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது நமக்கு எந்த வேலையும் கிடையாது, இருந்தாலும் நமக்கு பாராட்டுக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை எவரும் இழந்து விடுவதற்கு முயற்சி செய்ய மாட்டார்கள். எனவே அதனை தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் அனைவரும் முயற்சி செய்வார்கள். எனவே தலைவன் இருக்கிறார், அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார், நான் எதையும் செய்ய வேண்டியதில்லை, இருந்தாலும் எனக்கு வெகுமதிகள் வந்து கொண்டிருக்கின்றன என்று நினைத்து கொண்டிருந்திருக்கலாம் சீடர்கள். எனவே அப்படிப்பட்ட சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றியும் ஆட்சியாளர்களிடத்திலிருந்து தங்களுக்கு வர இருக்கின்ற எதிர்ப்பை பற்றியும் ஆண்டவர் இயேசு அங்கே எடுத்துரைக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களிலே நாம் எப்பொழுது நல்லதை செய்வதற்கு முயற்சிக்கின்றோமோ அப்பொழுது நமக்கு தடைகள் என்பது சிறப்பாக நமக்கு அருகாமையிலேயே காத்து கொண்டிருக்கும். ஏதோ வெகு தொலைவில் இருந்து நமக்கு தடைகளும் துன்பங்களும் வரும் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் நன்மைகளை செய்கின்றார், அல்லது குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்றார், அல்லது வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார் என்று நாம் பார்த்தோம் என்றால் அவருக்கு துன்பம் எங்கேயோ தொலைவில் இருந்து வராது, மாறாக அவருக்கு அருகாமையில் இருக்கின்ற சுற்றத்தாரிடத்திலிருந்தான் துன்பங்கள் வரும். இதுதான் வாழ்வினுடைய உண்மை நிதர்சனம். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்துரைக்கிறார். எனவே எப்பொழுது ஒரு தலைவன் உண்மையான தலைவனாக மாறுகின்றான் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களை எப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் வாழ்வதற்கான ஒரு மனிதர்களாக அவர்களை எவர் ஒருவர் உருவாக்குகின்றாரோ அவர்தான் உண்மையான ஒரு தலைவனாக இருக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் செய்து காட்டுகிறார். எனவே தனக்கு பின் நீங்கள் தான் எனக்காக இந்த உலகத்திலே நற்செய்தி பணியை ஆற்ற இருக்கின்றீர்கள். எனவே அப்படி செயல்பட இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கு ஏற்பட்ட அதே கதிதான் உங்களுக்கும் நேரிடும். எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் அவற்றை விட்டு விலகாமல் விடாப்பிடியாக அவற்றிற்காக நீங்கள் உழைக்கின்ற பொழுது உங்களுக்கு விண்ணகத்திலே மாபெரும் ஒரு வெகுமதி கிடைக்கும். நான் உயிர் தெழுந்தது போல நீங்களும் உயிர் தெழுவீர்கள் என்பதை
ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு உறுதியிட்டு கூறுகிறார். இளவேர இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த உலக வாழ்விலே முதல் வகை துன்பத்திற்கு நாம் எந்த வகையிலும் ஆளாகக்கூடாது. கல்வியில் நாம் உயர வேண்டும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும், உதாரித்தனமாக செலவிடக்கூடாது. இவை அனைத்தையும் நாம் செய்கின்ற பொழுது முதல் வகை துன்பத்திலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ளுகின்றோம். இரண்டாம் வகை துன்பமானது நாம் சமுதாயத்திற்காக மற்றவருடைய மேம்பாட்டிற்காக உழைப்பது. எனவே அவற்றையும் நாம் செய்கின்ற பொழுது இறைவன் நமக்கு துணையாக பக்கபலமாக இருந்து அதிலே நமக்கு வெற்றியை பெற்றுத்தருவார் என்கின்ற சிந்தனையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.